அது சரியா ஜனவரி 18, 2026 மணி அதிகாலை 4:30 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. நம்முடைய அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்துல குண்டூர் மாவட்டத்துல சிலுபுரா அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல எந்தவித பிரச்சனையுமே இல்லாம ஒரு ஆழ்ந்த உறக்கத்துல 70 வயது நிறைந்த லோகம் காந்தி தன்னுடைய வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த குளிர்ல அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கிற லோகம் காந்தியோடைய காதுகள்ல தாத்தா தாத்தா எழுந்திரிங்க எழுந்திரிங்க அப்படின்னு அவருடைய பேரனுடைய குரல் கேட்கிற மாதிரியான சத்தம் தூரத்துல இருந்து கேட்க ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கொஞ்ச நேரத்துல மெல்ல மெல்லமா அதிகரிக்க ஆரம்பிச்சதும் உடனடியா படுக்கையில இருந்து எழுந்து பார்க்கும்போது அவருடைய காதுல கேட்ட மாதிரியே மகன் வழி பேரன் வந்து அந்த இடத்துல மூச்சு இறைக்க நின்னபடி தாத்தா அப்பா எழுந்திருக்கவே மாட்டாரு, அவருடைய உடம்புல எந்த ஒரு அசையுமே இல்ல, என்னன்னு சீக்கிரமா வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த பேரன் சொல்லி இருந்திருக்காரு. உடனடியா பதறி போன அந்த லோகம் காந்தியும் வேக வேகமா தன்னுடைய படுக்கையில இருந்து எழுந்து வெளில வந்து பார்க்கும்போதுதான் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே பரபரப்பா தன்னுடைய மகனான லோகம் சிவராஜோடைய வீட்டுக்குள்ள நுழையிறத பாக்குறாரு. என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அந்த அதிகாலை இருட்டுல வேகமா தன்னுடைய மகனுடைய வீட்டை நோக்கி ஓட ஆரம்பிச்சாரு. அங்க உள்ள போய் பார்க்கும்போதுதான் அவருடைய மகன் சிவராஜு கருநீல கலர்ல உடம்புல எந்தவித அசையுமே இல்லாம உயிரோட தூங்கிட்டு இருக்கிற மாதிரி நார்மலா படுத்திருந்திருக்காரு. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு மருமகள் கிட்ட கேட்கும் போதுதான் முதல் நாள் இரவு மட்டன் பிரியாணி சாப்பிட்டாரு, பழக்கத்தை விட கொஞ்சம் நல்லா அதிகமா சாப்பிட்டாரு, என்னாச்சுன்னு தெரியல, ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே அந்த இளம் மனைவி கண்ணீரோட இந்த தகவலை தன்னுடைய மாமனார் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டதுமே அந்த தாத்தாவான லோகம் காந்தியும் சம்பவ இடத்திலே சுக்கு நூறா உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ஒவ்வொரு பெற்றோர்களுக்குமே தாங்க உயிரோடு இருக்கும்போது தங்க பிள்ளைகளுடைய மரணத்தை பார்க்கறத அவங்களால ஏத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான சங்கடமான ஒரு விஷயம்தான் அன்னைக்கு இந்த லோகம் காந்திக்கு நடந்திருக்கு. காந்தியோடைய வாயில இருந்து எந்த வார்த்தைகளுமே வரல, கண்ணுல கண்ணீர் மட்டும்தான் நிரம்பிக்கிட்டு இருந்துச்சு. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இந்த சிவராஜோடைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு சம்பந்தப்பட்ட அந்த குடும்பத்தார்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை ஒரு பக்கம் தெரிவிச்சுக்கிட்டே வரும்போதுதான் பெட்ரூம்ல இறந்த நிலையில கிடக்கிற சிவராஜோடைய சடலத்தை வெளியில தூக்கிட்டு வந்து ஒரு ஹால்ல ஒரு பெஞ்சிலையோ அப்படி இல்லைன்னா ஒரு மரக்கட்டில படுக்க வைக்கலாம், அந்த இறுதி சடங்குகளுக்கு உண்டான சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவராஜோடைய ஊர்க்காரங்களும் அவருடைய சின்ன வயது நண்பர்களும் அழுதபடியே இந்த காரியத்தை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் சிவராஜோடைய நண்பர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தட்டுப்பட ஆரம்பிக்குது. அதுலயும் முக்கியமா சிவராஜோடைய காதுல இருந்தும் சிவராஜோடைய மூக்கல இருந்தும் ரத்தம் வருத பார்த்திருக்காங்க. சரி, நார்மலா ஒரு ஆள் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்கள குளிப்பாட்டும் போது நீங்க பாத்தீங்கன்னா ரத்தம் வருவது இயல்பு தான். ஆனா அந்த ரத்தம் வந்ததையும் தாண்டி காதுல ஏன் ரத்தம் வந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அந்த இடத்துல பொறித்தட்ட ஆரம்பிக்குது. அது கூட அவருடைய கன்னத்திலையும் கழுத்துலையும் நெஞ்சு பகுதியிலையும் கீரல் காயங்கள் இருக்கிறத பார்த்துட்டு சம்திங் ஏதோ மிஸ்ட்ரியா இருக்கு, சம்திங் ஏதோ ஃபிஷியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நண்பர்கள் கூடவே கலந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா இதை பத்தி இந்த சிவராஜோடைய அப்பாவான காந்தி கிட்டையுமே வந்து சொல்லும்போது, ஆமா எனக்குமே ஏதோ சந்தேகமா தான் இருக்கு, அவன் ஹார்ட் அட்டாக் வர அளவுக்குலாம் வீக்காலாம் கிடையாது, நல்லா வேலை செய்வான், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு அந்த அப்பாவுக்குமே இப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் ஏற்பட்டதுனால உடனடியா பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாய ஆரம்பிச்சது. சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் ஆபீசரும் இமிடியேட்டா இவருடைய சடலத்தை பிரேத பரிசோதனை பண்ணியாகணும், அதனால இப்போதைக்கு இறுதி சடங்கு கிடையாது, நாங்க சடலத்தை எடுத்துட்டு போறோம் அப்படின்னு அங்க இருந்த குடும்ப உறவினர்கள் கிட்ட சொல்லி இருந்திருக்காங்க. மேற்கொண்டு காந்தியே கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சில பேர் இந்த சிவராஜோடைய அப்பாவான காந்திக்கு எதிராகவுமே பேசினாங்க. பட் இன்னொரு பக்கம் இறந்து போன சிவராஜோடைய மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து ரொம்ப கம்மியான வயசு, இவ்வளவு வயசுல என்னை விட்டுட்டு போயிட்டாரு, அதனால அவருடைய உடம்பை கிழிக்க வேணாம், அவருடைய உடம்பை முழுசா அப்படியே கொடுத்துருங்க, அடக்கம் பண்ற வரைக்காவது அவர் என் கூட இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வேதனையோட அழுதபடி இந்த விஷயங்கள்லாம் சொல்லி இருந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது சுத்தி இருந்தவங்க எல்லாருடைய கண்ணுலையுமே கண்ணீர் மட்டும்தான் நிரம்பி வந்துச்சு. பட் இருந்தாலும் அந்த அப்பாவுக்கு தன்னுடைய மகனுடைய இறப்புல சந்தேகம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்ததுனால போலீஸ் ஆபீசராலுமே அதை நிராகரிக்க முடியாம இமிடியேட்டா சடலத்தை தென்னாலி என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க. பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போகப்பட்ட சிவராஜோடைய உடம்புல இருந்து போலீஸ் அதிகாரிகள் என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? சிவராஜ் அன்னைக்கு உண்மையிலே ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்து போனாரா? அப்படி இல்லைன்னா அவருக்கு ஏதாவது ஒரு மர்மமான விஷயம் அந்த வீட்டுக்குள்ள நடந்திருக்குமா? தற்போதைக்கு ஆந்திர மாநிலத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை எந்த இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம வாங்க, ஏன்னா இந்த கேஸ் அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். நான் உங்கள் பாபு சங்கர், வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ்.
நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே கிரைம் சேனல் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். ஸோ அது எங்களுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்காக இதை மட்டும் பண்ணிவிடுங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் சடலத்தை எடுத்துட்டு போனதுனாலையும் அவருடைய இறப்புல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டதுனாலையும் அந்த வீட்டை கம்ப்ளீட்டா சீல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் சிவராஜோடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை விசாரணை பண்ணும்போது தான் சில முக்கியமான விஷயங்கள்லாம் போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. குறிப்பா இறந்து போன இந்த சிவராஜுக்கு 2007 லட்சுமி மாதிரி என்ற பெண் கூட திருமணம் ஆகுது. இந்த திருமணத்துக்கு பிறகு 2 ஆண் குழந்தைகள் இவங்க பிறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் அந்த கிராமத்துல அவருடைய சொந்த இடத்துல ஒரு சின்ன அழகான மாடி வீட்டை கட்டி இருந்திருக்காரு. பொருளாதார ரீதியாகவும் எந்த பிரச்சனையுமே இல்லாம நல்லா தான் அந்த குடும்பத்தார்கள் அந்த ஊர்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வராங்க. மேற்கொண்டு இந்த சிவராஜ் அதே ஊர்ல வெங்காய மண்டி நடத்தி அதன் மூலியமா மாசத்துக்கு ஒரு 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாரிச்சிட்டு வராரு. சொந்தமா இந்த பிசினஸ் பண்றதுனால யாருக்கும் கை கட்டி நின்று பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லாததுனால தனக்கு ராஜா மாதிரி தான் சிவராஜும் அந்த ஊர்ல தன்னுடைய மனைவி குழந்தைகள் கூட நல்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு வராரு. இந்த நேரத்துல தான் இவருடைய மனைவியான லட்சுமி மாதிரியுமே கொஞ்ச நாட்கள் கழித்து வீட்டில் இருக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயவாடால இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர்ல போயிட்டு டிக்கெட் கவுண்டர்ல போயிட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. இப்படி 2 பேரும் சம்பாதிக்கிறதுனால குடும்பத்தோடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸும் நல்லா தான் இருந்திருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு உண்டான ஸ்கூல் ஃபீஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ற அளவுக்கு இவங்களுடைய லைஃப் அந்த கிராமத்துல நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் அவருக்கு திடீர்னு இந்த வெங்காய மண்டி வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்துக்கு சில வேலை தேடி போக ஆரம்பிச்சாரு. பட் அவர் படிச்ச படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காததுனால ஒரு டிராவல்ஸ் கம்பெனில டிரைவராகவுமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்த நேரத்துல தான் ஹைதராபாத்ல இருந்து இறந்து போவதற்கு ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த சொந்த ஊருக்கே வந்திருக்காரு. அப்போ லீவ்ல இருக்கிற நேரத்துல அவருடைய மனைவி தன்னுடைய கணவனை நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான்வெஜ் எல்லாம் எடுத்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. முக்கியமா இறந்து போறதுக்கு முதல் நாள் அன்னைக்குமே அவருக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்ததுனால 2 கிலோ கிட்ட மட்டன் எடுத்து தன்னுடைய கணவனுக்கு பிரியாணி மற்றும் கிரேவி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் வாக்குல இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள்லயே போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரும்போது தான் போலீஸ் ஆபீசர் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத சினிமா த்ரில்லர் படத்தை எல்லாத்தையும் மிஞ்சிய ஒரு மோசமான கேம் பிளே தான் இதுல நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட் மூலியமா போலீஸ் ஆபீசருக்கு தெரிய வந்துச்சு. சிவராஜோடைய சடலத்தை சோதனை பண்ண மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஹார்ட் அட்டாக்லாம் இறந்து போகல, மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காரு. அதுவும் அவருடைய முகத்தையும் வாயையும் ஒன்னா பூத்துனா எந்த மாதிரி ஆக்சிஜன் கிடைக்காம சிரமப்பட்டு இறந்து போவாங்களோ அந்த மாதிரி தான் இவர் இறந்து போயிருக்காரு. அதே சமயம் இவருடைய கழுத்துலையும் முகத்திலையும் சில கீறல் காயங்கள் காணப்படுது. அது கூடவே அவருடைய நெஞ்செலும்புல 3 எலும்புகள் கிட்ட உடஞ்சிருக்கு. இதை வச்சு பார்க்கும்போது சம்மன் யாரோ ஒருத்தர் தான் இவங்களை கொலை பண்ணியிருக்கணும். இதனால திட்டமிட்ட இது கொலையா இருக்குமே தவிர ஹார்ட் அட்டாக்லாம் அவர் இறந்து போகல அப்படிங்கிறத ரிப்போர்ட்ல மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதை பார்த்ததுமே போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த வீட்டில் அடுத்த கட்ட சோதனைகள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து அவர் என்ன சாப்பிட்டதா சொல்லப்பட்ட பாத்திரத்தெல்லாம் செக் பண்றாங்க. அது கூட அந்த வீட்டுடைய பெட்ரூம்ல தரவா செக் பண்ணி பார்த்ததுல தூக்க மாத்திரையோடைய ஒரு அட்டை ஒன்று கிடைச்சிருக்கு. அதுல 20 மாத்திரை கிட்ட எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உடனடியா லட்சுமி கிட்ட இதை பத்தி கேட்கும்போது முன்னுக்கு பின்னான பதில்களா சொல்லியிருந்திருக்காங்க. இதனால சந்தேகமடைந்த போலீஸ் அதிகாரிகள் உடனடியாக அந்த பொண்ணை கைது பண்ணி தங்களுடைய இடத்துக்கு கூட்டு போயிட்டு இடக்கு முடுக்க சில கொஸ்டினை கேட்கும்போது தான் அன்னைக்கு இந்த சிவராஜுக்கு என்ன நடந்துச்சு, எதனால சிவராஜு இறந்து போனார் அப்படின்ற எல்லாத்தையுமே ஒன்று விடாம டீட்டெயிலாக சொல்லியிருந்திருக்கா. அவளுடைய ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதுமே போலீஸே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒட்டுமொத்த ஆந்திர மக்களையுமே தூங்க விடாத அளவுக்கு இவளுடைய கன்ஃபெஷன் இருந்திருக்கு. 2007 இந்த லட்சுமி மாதிரிக்கும் சிவராஜுக்கும் கல்யாணம் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையுமே இல்லாம இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா தான் போயிருக்கு. என்னதான் கணவர் வெங்காய மண்டியில வேலை பார்த்தாலும் அவர் பார்க்குற வேலையுமே எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்து தான் தன்னுடைய கணவரை மோட்டிவேட் பண்ணி தான் ரொம்ப சந்தோஷமா அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சாங்க. ஆனா எப்போ இந்த பொண்ணு விஜயவாடால இருக்கிற தியேட்டருக்கு வேலைக்கு போனாங்களோ அப்பையில இருந்து தன் கணவன் மேல இருக்கிற அன்பும் பாசமும் மெல்ல மெல்லமா குறைய ஆரம்பிச்சுக்கிட்டே வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா இவங்க அந்த டிக்கெட்
கவுண்டர்ல வேலை பார்க்கும்போது கொண்டவீட்டி கோபி அப்படின்ற 30 வயது இருந்த ஒரு ஆள் இந்த லட்சுமி மாதிரி வேலை பார்க்குற தியேட்டருக்கு படம் பார்க்கறதுக்கு வந்திருக்கான். அப்போ இந்த பொண்ணை பார்த்ததுக்கு பிறகு இந்த பொண்ணு கிட்ட மெல்ல மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயம் அடிக்கடி அவன் அந்த தியேட்டருக்கு வர்றதுனால இந்த 2 பேரும் ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்குள்ள டெவலப் ஆக ஆரம்பிக்குது. மேற்கொண்டு இவனுக்கு 30 வயசு, அந்த பொண்ணுக்கு 35 வயசு. தன்னை விட பெரியவள் அப்படிங்கறத எதையுமே பார்க்காம அந்த பொண்ணு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்திக்க ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணுமே தனக்கு அழகான குடும்பம் இருக்கு, தனக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும், அவங்களுடைய ஸ்கூல்ல அவங்களுடைய சக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய டீச்சர் என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய ஃபியூச்சர்ல அவங்களுடைய பசங்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்ற எதை பத்தியுமே யோசிக்காம, வீட்டுக்கு தெரியாம, முக்கியமா சிவராஜுக்கு தெரியாம இந்த கோபி கிட்ட ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை இவ ஸ்டார்ட் பண்ணி இருந்திருக்கா. முக்கியமா இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் நாளாக அடிக்கடி வெளில சுத்துறது, எங்கேயாவது லாட்ஜில் ரூம் எடுக்கிறது, அதுக்கப்புறம் பிசிக்கலா ஒன்னா இருக்கிறது அப்படின்னு இந்த மாதிரி நீடிச்சுக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவர்கிட்டயுமே மெல்ல மெல்லமா ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ண ஆரம்பிச்சா. அதே சமயம் எந்த வேலையினால அவங்க இன்னைக்கு நல்லா இருக்காங்களோ, எந்த வேலையினால அவங்க வீடு கட்டி சந்தோஷமா இருக்காங்களோ அந்த வேலையை இவ கொச்சப்படுத்த ஆரம்பிச்சா. குறிப்பா உன்னுடைய வேலை ஒரு சீப்பான வேலை, அது மட்டும் இல்லாம அந்த வெங்காய ஸ்மெல் உன் மேல ரொம்ப அடிக்கிறதுனால எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவரை முழுக்க வெறுக்க ஆரம்பிச்சிட்டா. அதே சமயம் நீ இந்த வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை பாரு, அப்பதான் கௌரவமாகவும் இருக்கும், நல்ல சம்பளமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவரை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கான காரணம் என்னன்னா, இவர் லோக்கல்லையே பிசினஸ் பார்க்கறதுனால எப்போதுமே அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு தான் போவார். இதனால லட்சுமியோடைய சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்புக்கு அது இடையூறாகவும் இருந்திருக்கு. அதே சமயம் அவர் அடிக்கடி வெளியிலையும் சுத்துறதுனால இங்கேயாவது தன்னை பார்த்துருவாரோ அப்படின்ற ஒரு பயமும் இந்த லட்சுமிக்கு இருந்துச்சு. இதன் காரணமாக தான் தன்னுடைய காதலனான இந்த கோபி கூட சேர்ந்து என்ன ஒரு சதித்திட்டம் தீட்டுறானா, உனக்கு நான் ஹைதராபாத்ல ஒரு வேலை பார்த்துருக்கேன், நீ ஹைதராபாத்ல ஏதாவது வேலை தேடிப்போ, அங்க போனாதான் நம்முடைய பசங்களுடைய லைஃப் ஸ்டைலும் நல்லா மாறும் அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொல்லியிருந்திருக்கா. அதன் அடிப்படையில் சிவராஜும் தான் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஓன் பிசினஸையும் விட்டுட்டு ஹைதராபாத்துக்கு வேலை தேடி போயிருந்திருக்காரு. ஆரம்பத்தில் அவருக்கு எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. இவருக்கு வேலை கிடைக்காது அப்படின்ற விஷயமும் இந்த லட்சுமி மாதிரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. பட் இவளுடைய பிளான் என்னன்னா, இந்த சிவராஜுக்கு நல்லா டிரைவிங் தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த கோபியோடைய டிராவல்ஸ் கம்பெனிலேயே அவருக்கு ஏதாவது ஒரு வேலை ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஹைதராபாத்லேயே தங்க வச்சுட்டா நாம உள்ளூர்ல ஜாலியா இவங்க கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த லட்சுமி மாதிரியோடைய பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் அவன் நினைச்ச மாதிரியே அந்த பிளான் எல்லாத்தையுமே எக்ஸிக்யூட் பண்ணி இந்த சிவராஜுக்கு ஹைதராபாத்ல டிரைவிங் வேலையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இவங்க 2 பேரும் உல்லாசமா இந்த உள்ளூர்களில் சுத்த ஆரம்பிச்சாங்க. அடிக்கடி யாருக்கும் தெரியாம இந்த கோபி அந்த வீட்டுக்கு வந்துட்டு போறது அப்படின்னு எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்குது. பட் ஒரு கட்டத்தில் நாம ஏன் இந்த இடத்துல டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்த அந்த வேலை மேல ஒரு வெறுப்பு தன்னுடைய வெங்காய மண்டி வியாபாரம் தானே நமக்கு எல்லாத்தையுமே கை கொடுத்தது, அதனால மறுபடியுமே அந்த வியாபாரத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல பார்த்துக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் வேலை வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சுட்டு தான் இவர் தன்னுடைய சொந்த ஊருக்கே வந்திருக்காரு. இதற்கு நடுவுல தன்னுடைய மனைவியை அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்கிறதுனாலையும் தான் கூட எந்த டைமும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா, அதே சமயம் தன்னை முழுவதுமா வெறுக்கிறாளே அப்படின்ற ஒரு சந்தேகம் இவருக்கு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. இதன் காரணமா அவளுடைய மொபைலை ஒரு நாள் செக் பண்ணும்போது தான் ஒரு நம்பர்ல இருந்து அடிக்கடி மெசேஜும் அடிக்கடி கால் வந்திருக்கிறதையும் பார்க்கிறாரு. இதை பார்த்து அதிர்ந்து போன சிவராஜ் உடனடியாக தன்னுடைய மனைவி கிட்ட இதை பத்தி கேட்கும்போது தன்னை ஹராஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லி இந்த லட்சுமி மாதிரி தான் மேல எந்தவித கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய சொந்த கணவன் கூட பார்க்காம அவர் மேல ஒரு ஃபேக்கான கம்ப்ளைண்ட்டை இவ கொடுத்திருந்திருக்கா. எந்த மாதிரி தில்லுமுள்ளான ஆளுன்னு பார்த்துக்கோங்க. பட் அதுக்கப்புறமே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களுக்கும் இவ சரியில்லை, இவளுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அரசல் புரசலான பேச்சுக்களும் முன்னாடி விட்டு பின்னாடி பேசுற பேச்சுக்கள் எல்லாமே இருந்திருக்கு. இப்படி இந்த விஷயங்கள்ல நடந்துகிட்டு இருந்த நேரத்துல தான் மறுபடியும் தன்னுடைய வெங்காய மண்டியில வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல தன்னுடைய மனைவி மேல எந்தவித சந்தேகமும் படாம முழுவதுமா நம்பி தன்னுடைய வேலை மேல இவர் கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிக்கிறார். பட் இன்னொரு பக்கம் இந்த லட்சுமி மாதிரியும் கோபியும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, உன்னுடைய கணவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்னா சேர்ந்து இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் ஒன்னா வாழணும், அதுதான் நம்முடைய நிரந்தர ஆசையே, அதனால அவரை மறுபடியும் இங்க இருந்து கிளப்ப முடியுமான்னு பாரு அப்படின்ற மாதிரி இந்த கோபி இந்த லட்சுமி மாதிரி கிட்ட சொல்லி இருந்திருக்கா. உடனடியா இவ என்ன பண்ணியிருந்திருக்கா, தன்னுடைய கணவரை எங்கேயாவது கிளப்ப முடியுமான்னு பாக்குறா. ஆனா அவர் இந்த தடவை எனக்கு வெங்காய மண்டி வேலையை தவிர வேற எந்த வேலையிலையும் உடன்பாடு கிடையாது, அதனால நான் இந்த வேலையை தான் மறுபடியும் பார்க்க போறேன்னு திட்டவட்டமா சொன்னதுனால இவளுக்கு பயங்கரமான ஒரு கோபம் தன்னுடைய கணவன் மேல ஏற்பட ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் இந்த 2 பிசாசுகளும் என்ன டிஸ்கஸ் பண்ணுதுன்னா, இவர் உள்ளூர்ல இருக்கிற வரைக்கும், முக்கியமா இவர் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, நம்மளால ஒன்னா இருக்க முடியாது, நமக்கு தேவையான விஷயங்களை பண்ண முடியாது,
நம்மளால ஒன்னா வாழ முடியாது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி இறுதியா அவங்க 2 பேரும் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இவரை போட்டு தள்ளினா மட்டும்தான் நம்ம 2 பேரும் நிம்மதியா வாழலாம், ஒன்னா சேர்ந்து இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு அவரை போட்டு தள்ளுவதற்கு உண்டான சதித்திட்ட வேலைகள்ல இவங்க ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் இந்த சிவராஜுக்கு மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ஜனவரி 17ஆம் தேதி 2 கிலோ மட்டனை இந்த கோபி தான் லட்சுமி மாதிரிக்கு வாங்கி கொடுத்துருக்கா. அதுக்கப்புறம் அந்த கறியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மட்டன் பிரியாணி எல்லாம் பண்ணிருக்கா. பட் அந்த மட்டன் பிரியாணில மசாலா போடும்போது ஏற்கனவே நுணுக்கி பொடியா வச்சிருந்த 20 தூக்க மாத்திரைய அந்த மசாலா கூட கலந்து அந்த மட்டன் பிரியாணியில போட்டிருந்திருக்கா. அதுக்கப்புறம் அன்னைக்குன்னு நிறைய எண்ணெய் ஊத்தி நல்லா ஸ்பைசியா அந்த மட்டன் பிரியாணி இருந்ததுனால, ரொம்ப டேஸ்டாம இருந்ததுனால சிவராஜு அன்னைக்கு கொஞ்சம் அதிகமாவே அந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு உடனடியா தூங்க போயிருக்காரு. இன்னொரு பக்கம் தன்னுடைய குழந்தைகள்லாம் தூங்க வச்சதுக்கு பிறகு இந்த லட்சுமி மாதிரி ஒரு 10-11 மணிக்கெல்லாம் தன்னுடைய காதலனான கோபிக்கு சிக்னல் கொடுத்ததுமே எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு அந்த ஊரே அமைதியானதுக்கு பிறகு யாருடைய கண்ணிலையும் படாம இந்த கோபி லட்சுமி மாதிரியோடைய வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். அதுக்கப்புறம் அந்த தூக்க மாத்திரையோடைய ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த சிவராஜோடைய நெஞ்சு மேல ஏறி இந்த கோபி உட்கார்ந்துருக்கான். அதே சமயம் கை ரெண்டையும் நல்லா இறுக்கமா கெட்டி நெஞ்சுகிட்ட பிடிச்சிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த லட்சுமி மாதிரி தன்னுடைய சொந்த கணவனை ஆசையா கல்யாணம் பண்ண அந்த கணவனை துடிக்க தலையணியா அவருடைய முகத்து மேல வச்சு அநியாயமா கொலை பண்ணியிருந்திருக்கா. இந்த கோபி அந்த சிவராஜ் மேல ஏறி உட்காரும் போது அவர் ரொம்ப வேகமா அழுத்தி பிடிச்சதுனால அவருடைய விலா எலும்புகள் உடஞ்சிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 தடவையா இவங்க செக் பண்றாங்க. முக்கியமா மூக்கு கிட்ட விரல் வச்சு மூச்சு விடுறாரா இல்லையா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றாங்க. அவருடைய வயிறு கிட்ட பம்பிங் இருக்கா அப்படிங்கிறத பாக்குறாங்க. அதே சமயம் அவருடைய நாடியை பிடிச்சி ஹார்ட் பீட் அடிக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்றாங்க. இறுதியா இந்த 3 விஷயமுமே நடக்காததுனால அவர் இறந்து போயிட்டாரா அப்படிங்கறத உறுதிப்படுத்த பிறகு சரியா 11:40க்குலாம் இந்த கோபியை வந்த வேலை முடிச்சதுமே வீட்டை விட்டு உடனடியாக அனுப்பி இருந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த டெட் பாடி கூடவே இரவு முழுக்க தூங்காம ஒரு ராட்சசி மாதிரி அந்த சடலத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்துருக்கா. அந்த நேரத்தில் இவருக்கு போர் அடிச்சதுனாலையும் அடிக்கடி இவளுக்கு பான் வீடியோஸ் பார்க்குற பழக்கம் இருக்கிறதுனாலையும் அன்னைக்குமே பான் வீடியோஸ் பார்த்து அந்த நேரத்தை கடத்தலான்னு சொல்லிட்டு மொபைலில் பான் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சா. கிட்டத்தட்ட 12 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த பான் வீடியோஸ் அதிகாலை 4 மணி வரைக்குமே பார்த்திருந்திருக்கா. இதை எல்லாத்தையுமே தன்னுடைய கணவருடைய சடலத்துக்கு முன்னாடி எந்தவித குற்ற உணர்ச்சியும் இல்லாம இந்த ராட்சசி இந்த மாதிரியான செயல்ல ஈடுபட்டிருக்கா. அதுக்கப்புறம் தான் 4 மணி வாக்கில் வீட்டோடைய கேட்டை திறந்துட்டு வெளியில வந்து அழுகிற மாதிரி பயங்கரமா ஆக்டிங் பண்ணி அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு வேகமா ஓடிவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அலப்பறையை கிளப்பி இருந்திருக்கா. இன்னொரு பக்கம் தன்னுடைய மகன்கள் கிட்டையும் அதே மாதிரி சொல்லி இருந்திருக்கா. அம்மா அழுகுறத பார்த்து அந்த குழந்தைகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம உடனடியாக தாத்தா கிட்ட போயிட்டு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் பிறகுதான் லோகம் காந்தியும் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து தன்னுடைய மகனை பார்த்திருக்காரு. அப்போ அவரை ஹார்ட் அட்டாக்ல இறந்து போனதை அவரால் ஜீரணிக்க முடியாததுனால ரொம்ப ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கும்போது தான் சிவராஜுடைய உள்ளூர் நண்பர்கள் வந்து அவருடைய சடலத்தை தூக்கும்போது ஒரு சில மர்மமான காயத்தையும் மூக்களையும் காதலையும் இருந்து வந்த ரத்தத்தை பார்த்து சந்தேகப்பட்டதுனால இந்த மொத்த விஷயமும் வெளி உலகத்துக்கு பின் நாட்களில் தெரிய வர ஆரம்பிக்குது. இதில் இந்த லட்சுமி மாதிரியோடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, நார்மலாக கிராமப்புறங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் இயற்கையான முறையில் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லப்பட்டுச்சுன்னா அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் அனுப்ப மாட்டாங்க. அவருடைய சடலத்தை வீட்லேயே வச்சு தேவையான இறுதி சடங்கு, குளிப்பாட்டுறது, நல்லெண்ணெய் தேய்ச்சி சீயக்காய் வச்சு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறது, தீபம் ஏற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. பட் இந்த கேஸ்லையுமே அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு லட்சுமி நடிச்சிருக்கா. ஏன்னா மாரடைப்புன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நியூஸ்லையுமே 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களுக்கு எப்ப வேணாலும் இந்த மாரடைப்பு வரதுனால இந்த விஷயத்துல யாருக்கும் என் மேல சந்தேகம் வராது. அதனால சீக்கிரமா அடக்கம் பண்ணிட்டு நம்ம கோபி கூட நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழலாம் அப்படிங்கிறது தான் இவளுடைய பிளானா இருந்திருக்கு. ஆனா அவளுடைய பிளான்ல ஒரு லோடு மண் அள்ளி கொட்டுற மாதிரி சிவராஜோடைய உள்ளூர் நண்பர்கள் சந்தேகப்பட்டு சிவராஜோடைய அப்பா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே வெளி உலகத்துக்கே தெரிய வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவகிட்ட இருந்து இவ்வளவு வாக்குமூலத்தையும் பெற்றதுக்கு பிறகு உடனடியாக இவருடைய காதலனான கோபியை கைது பண்றாங்க. அது கூட இவங்களுக்கு மாத்திரையெல்லாம் சப்ளை பண்ண சுரேஷ் அப்படின்ற ஒரு டாக்டரையுமே கைது பண்ணியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த 3 பேருமே நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல என்ன தண்டனை கிடைக்க போகுது, மேற்கொண்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியில வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம்.
இவளுடைய இந்த கேவலமான இச்சைக்காக எந்தவித தவறுமே பண்ணாத சிவராஜு தான் மனைவிக்காகவும் தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் இவங்க 3 பேரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல்னு பார்க்காம தான் மேல அடிக்கிற அந்த வெங்காய வாசத்தையும் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்மையா உண்மையா தன்னுடைய ஃபேமிலிக்காக இவர் பாடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. பட் அவருக்கு இப்படி ஒரு மரணம் நடக்கும் அப்படிங்கிறத அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. தன்னுடைய மனைவியால ஆபத்து இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தோணினாலும் இந்த மாதிரியான ஒரு சாவு நமக்கு வரும் அப்படிங்கிறத அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. ஏன் சாகுறோம், எதுக்காக சாகுறோம், எப்படி சாகுறோம், யாரால சாகுறோம் அப்படின்ற எதையுமே தெரியாம தான் இந்த சிவராஜு அன்னைக்கு இறந்து போயிருக்காரு. இப்படி ஒரு சாவு எந்த ஒரு ஆண்களுக்கும் வரவே கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். தனக்காக எந்த விதத்தையும் எதிர்பார்க்காம தான் குடும்பம் அப்படின்னு நினைச்சு தான் வாழ்நாளுடைய முழு நேரத்தையுமே அவங்களுக்காக செலவு பண்ண அவருக்கு இப்படி ஒரு மரணம் அவருக்கு நிகழ்ந்திருக்குன்னா அதை கண்டிப்பா ஏத்துக்கவே முடியாதுதான். என்னைய கேட்டா இவளுக்கு கடுமையான தண்டனை தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒருவேளை சிவராஜோடைய நண்பர்கள் இதை பார்க்காம விட்டுருந்தாங்கன்னா அவளுடைய பிளான்ல சக்சஸ் ஆகி கோபி கூட அவன் நினைச்ச மாதிரி வாழ்ந்திருப்பா. ஆனா இயற்கையும் கர்மாவும் அந்த கடவுளும் எப்படி இவளை கோத்து விட்டுச்சுன்னு பாத்துக்கோங்க. அதனால எந்த விதத்திலையும் கெட்டதோ கொலையோ பண்ணிட்டா நம்ம அதுல இருந்து தப்பிச்சு ஸ்மார்ட்டா நம்ம வாழ்ந்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி வேணாலும் எங்க வேணாலும் எந்த நேரத்துல வேணாலும் உங்களை கோத்து விடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த லட்சுமியோடைய வழக்கு. முன்னாடிலாம் ஒரு மனிதனுடைய கொலைக்கான காரணம் வித்தியாசமாக இருந்துச்சு. பட் இப்போ நடக்கிற கொலைக்கான காரணத்தை நம்ம ஈஸியாகவே கெஸ் பண்ணுற அளவுக்கு தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த போதை கலாச்சாரமும் இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப் உடைய கலாச்சாரமும் நம்ம சமூகத்தில் அதிகமாக நிறைஞ்சு தான் காணப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் யாரும் ஈடுபடாமல் உண்மையாக தன்னுடைய குடும்பத்துக்காக பாடுபட்ட இந்த சிவராஜ் மாதிரியான ஆட்களை என்னைக்குமே தண்டிச்சிடாதீங்க. ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப், ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் எந்த விதத்திலையும் ஒரு நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது அப்படிங்கிறத மேலும் எடுத்து சொல்ற ஒரு சின்ன சம்பவம் தான் இந்த சிவராஜோடைய கொலை. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் லட்சுமிக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி பேச சொன்ன சகோதரிக்கு மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு நான் முயற்சி பண்றேன். நாளைக்கு மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.